இந்த கதையை பற்றி தெரிய வேண்டுமாயின் உங்களுக்கு இந்திர விழாவை பற்றி முதலில் தெரிய வேண்டியது அவசியமானது. நம் கள்ளழகருக்கு எப்படி ஆண்டுதோறும் திருவிழா நடக்கிறதோ அதேபோல இந்திரனுக்கு சிலப்பதிகாரத்தில் திருவிழா கொண்டாடுவார். மக்கள் நலம் பெற மழை வர வேண்டி இந்திரனை பூஜை செய்வார். இந்த கதையின் திருப்புமுனையே இந்த திருவிழாதான். சிலப்பதிகாரத்தில் கோவலன் வணிகர் மாசாத்துவானிற்கு நல்ல மகனாக இருந்து பிறகு வணிக வியாபாரம் செய்து பூம்புகாரில் பெரிய வணிகராகிறான். அவன் வயதை எட்டியதும் மாசாத்துவான் கண்ணகியை மகனிற்கு திருமணம் செய்து வைக்கிறார். இருவரும் சந்தோஷமாக இல்லறம் புரிகின்றனர். கோவலன் ஒருநாள் மாதவியின் நடனத்தைக் கண்டு காதல் கொள்கிறார். மாதவியும் தான். பிறகு கோவலன் மாதவியை பிரிய காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆடல் பாடல் மட்டுமே வாழ்க்கையாக இருந்த மாதவிக்கு கோவலனின் காதல் ஆறுதலாக இருந்தது. பகலில் தொடங்கி இரவு வரை கோவலன் பூம்புகாரை சுற்றி காட்டுகிறான். அவளும் பூம்புகாரின் எழிலைக் கண்டு மகிழ்ச்சியில் திளைக்கிறாள். பூம்புகாரில் இந்திர விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்க மாதவி தன்னையும் அழைத்து செல்லுமாறு கோவலனை வேண்டுகிறாள். ஆனால் கண்ணகியும் வேண்டியிருந்ததால் கோவலன் கண்ணகியோடு காலை வேளையில் இந்திர கோவிலுக்கு சென்று இந்திரனை பூஜை செய்துவிட்டு இரவு வேளையில் காட்டில் இந்திர பவனிக்கு மாதவியை அழைத்து செல்கிறான். கோவலன் அமைதியுறச் செய்தாலும் மாதவி ஆவல் கொண்டு இந்திர விழாவைக் காண ஆவல் கொண்டாள். கண்டு பிரமிக்கவும் செய்தாள். உலாவையும் பூஜையைக் கண்டு பூலாங்கீதமடைந்தாள். கோவலனும் மாதவியும் ஆடிப்பாடி திருவிழாவை அனுபவித்தனர். பிறகு இருவரும் சிறிது நேரம் பூம்புகாரின் எழில் குஞ்சும் கடற்கரையில் அமர்ந்து காதல் பரிமாறிக் கொண்டனர். இந்திர விழாவை கண்டுகளித்த பின்னர் கடற்கரையில் கோவலனும் மாதவியும் காதலில் திளைத்திருந்தனர். அப்போதுதான் அந்த நிகழ்வு நடந்தது. சந்திர பகவான் அந்த இடத்தில் தன் இடத்தை முழுமையாக நிரப்பத் தொடங்கியிருந்தார். இருவரும் நிலவின் ஒளியைக் கண்டு மகிழ்ந்தனர். மாதவி தன்னறியாது கோவலனிடம் சந்திரன் மிகவும் அழகாக இருக்கிறார் அல்லவா என்று கூறிவிட்டாள். காதலில் அன்றும் சரி இன்றும் சரி காலு கொடுத்து கேட்காமல் போவதுதான் பிரிவிற்கு காரணமே. தன்னோடு சந்திர பகவானையை ஒப்பிட்டும் அழகன் என்று குறிப்பிட்டதால் கோவலனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாதவியோடு சண்டையிடுகிறான். மாதவி சமாதானப்படுத்த முயன்றும் கேளாமல் இனிமேல் உன்னோடு என்னால் வாழ முடியாது என்று கூறிவிட்டுச் செல்கிறான் கோவலன். சிலப்பதிகாரம் இனிதே சுடுபிடிக்க ஆரம்பிக்கும் இடமாகும் இந்த பிரிவு. கணவனுக்காக மதுரையே எரித்த கண்ணகி கற்புக்கு அரசியாகலாம். ஆனால் காதலுக்காக கோவலனையே நினைத்து மடிந்து போன மாதவி காதலுக்கு அரசி என்றால் மிகையாகாது. இதுபோன்ற கதைகளுக்கு தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.